members பார்த்தீங்கன்னா they are from villages. So only mode of communication. We are not living in 90s 80s where ஒரு லெட்டர் அனுப்பிச்சு ஏதோ ஒரு கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னு லெட்டர் ரீச் ஆகும். அப்படிதான் only mode of communication is mobile phone. கால் பண்ணி நான் இந்த மாதிரி ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுவாங்க. ஏன் இங்க வந்து இங்க வரைக்கும் what are the emergency review reach பண்ணோம் அப்படின்னு எப்படி பண்ணுவோம் mobile phone தான். So scientifically we can able to listen maximum 30 minutes. So after 30 minutes we can able to connect to other people in my hand. Obviously my mind goes to my mobile only, not in front of my laptop. என்னதான் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே இருந்தாலும் நமக்கு ஒரு 4 டீம்ஸ் இருக்கும். அது எல்லாமே கனெக்ட் பண்றது எப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ அதை வந்து நம்ம டக்குன்னு மொபைல்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு செஷன் அப்டேட் ஏதோ வருதுன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு மொபைலில் தானே. நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. Village life better, city life better. Traffic. So the pure air available in the village. So I say village life is better than the city life. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி பேசினாங்க. பட் நம்ம வில்லேஜ்ல இருக்கும்போது நமக்கு தெரியும் இப்போ இங்க இருக்கிற மோஸ்டா எல்லா 80% பீப்புள் எல்லாருமே நம்ம வில்லேஜ்ல தான் வந்திருப்போம். நம்மளுக்கு தெரியும் நம்ம ஊர்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கு. ½ hour to 1 hour தான் இருக்கு. பட் சிட்டில வாழும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கும் 5 minutes ஒன்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, ஹெல்த் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, பிளஸ் உங்களுக்கு உங்க ஜாப் கரியர் எல்லாமே தேடுறதுக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னா நம்ம எல்லாரும் எங்கேருந்து வரோம், வில்லேஜ்ல இருந்து தான் சிட்டிக்கு வரும். ஸோ இது எல்லாமே அவைலபிளா இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பா அது சிட்டி தான். என்னதான் சிட்டியில் இருந்தாலும் நம்ம லைஃப் ஜேர்னி வந்து ஒரு சைடு என் பண்ணுறது நம்ம வந்து வில்லேஜ் தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலி என்னதான் இங்கே சிட்டியில் வந்து பீப்புள் வந்து வில்லேஜில் இருக்க பீப்புள் மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்ப்னாலும் எமர்ஜென்சினாலும் அந்த அட்டாச்மெண்ட் வந்து சிட்டியில் இருக்க மாதிரி கிடைக்காது. அதனால வில்லேஜ் தான் பெஸ்ட். அட்டாச்மெண்ட் சொல்லலாம். வாழ்றதுக்கு பணம் வேணும், பணம் சம்பாதிக்க சிட்டிக்கு வரலாம். சிட்டியை தவிர வாழ்றதுக்கு அது வழியே கிடையாது. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் சொல்றேன். நீங்க பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ண டாபிக் கொண்டு போவீங்க, அங்க போய் பார்த்தா சம்பந்தமே இல்லாத ஒரு டாபிக் கேட்பாங்க. அந்த டைம்ல மைண்டை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் தி மெயின் ரீசன். டேஸ்டியான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபுட் இருந்தாலும் நான்வெஜ்ல இருக்க ஒரு வெர்சட்டாலிட்டியும் ஃபுட்ல இருக்க ஒரு அந்த எந்தூசியாசமும் வெஜ்ல வரவே வராது. டேஸ்ட் மட்டும் இல்ல, ஹெல்த் வைஸா பார்த்தாலும் கம்மியான கன்சம்ஷன் எடுத்தாலும் அதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கு. டே டு டே லைஃப் நம்ம ரன் பண்றோம், நிறைய ஒர்க் பண்றோம். இதுக்கான எனர்ஜி நான்வெஜ் இல்லாம வராது. இஞ்சி பேஸ்ட்டு அந்த மாதிரி மசாலா அதிகமாக போடும்போது அந்த பிரியாணி இலை அதெல்லாம் ஒரு வகையான மெடிசன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ராயல் ஸ்டோரிலாம் இருக்கு. ராயல் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஊசி கொண்டு ஒரு வாரத்திலே வந்து பெருசாயிடும். அதில் வந்து எவ்வளோ ஒரு கெமிக்கல்ஸ் மூவ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து வளருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நாம சாப்பிட்றது நல்லா நமக்கு எவ்வளோ வந்து ஃபியூச்சரில் வந்து எஃபெக்ட் ஆகும். நான்வெஜ் தான் உடம்பு ஸ்ட்ராங். ஏன்னா சிட்டியில பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டா தூக்குற ஒர்க்காக தான் இருக்கும். அதிகமாக அந்த விலங்கு ஆரோக்கியத்துக்காகவே தாவம் தான். அது சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்க. நீங்க சொல்றது பார்த்தா அது காய்கறி சாப்பிடுறது நானும் சாப்பிட்றேன். எனக்கு நான்வெஜ்னாலே வெஜ் வந்துடும். 9th தான். உலகடி மட்டும் ஃபேமிலி சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயம், எல்லாருமே பேச கொஞ்சம் பயம் இருக்கு. பட் அந்த எண்ட் ஆஃப் த செஷன் அந்த பயம் எங்களுக்கு போயிடுச்சு. சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் எங்களை வந்து ஃபர்தராக மூவ் பண்ண சொல்லுங்க. முன்னாடி உன்னால் முடியும் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. நான் வந்து ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸ் அண்ட் கோ வித் தி ஃப்ளோ. சைலண்ட் அப்சர்வ் when I have to speak, when I have to beat for நம்ம வந்து எப்போதும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்லையுமே கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவா இருந்து குட் செஷன் ஃபுல்லா நல்லா இன்டராக்டிவா இருக்கு. First about myself is just feeling self-confidence. I quickly adapt based on the situation. The way you are motivating the people is I like it very much. About yourself, like how you start, how you end. It's like compact, composed one. So we can learn a lot of things from your activities. பேரண்ட்ஸ் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஃபியூச்சர் நம்ம அவங்க கைவிட்டக்கூடாது. அவங்க அதை விட நம்ம தூக்கி வச்சு பார்த்துக்கணும். பேசுறதுக்கோ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிக்கோ இப்போ என்ன இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா எனக்கு எதுனாலும் ஓகே பண்ணிக்கலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒரு டிபேட் எப்படி ஆர்கியூ பண்ணுறோம் அதை பீப்புள் ஃபேஸ் பண்ணுறது என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் எல்லாத்தையுமே நான் கம்பேர் கற்றுக்கிட்டேன். சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து இப்போ கம்மியாகி ஸ்பான்டேனியஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஹவு டு ஸ்பீக் இன் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ்
in advantages and disadvantages, two types. இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது. நல்லா கதை கேட்கலாம் பிடிக்கும், நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க, அதுக்காகவே கிளாஸ் வளர்த்து இருக்கு. Something new which nobody expected, like debate and also a fun activity of virtual arts. So that was interesting. I'm sure in the coming weeks also more and more people were facing public speaking. I think they will be more confident, and that's what I'm hoping for coming weeks.